ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓசியா 4:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு சட்ட புத்தகம் உண்டு, அதுதான் பரிசுத்த வேதாகமம். வேத புத்தகம் மனிதனின் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எழுதி தந்துள்ளார். சுமார் 600 ஆண்டுகளாக வேதம் எழுதப்பட்டது. வேதம் அரிய பொக்கிஷம். இந்த வேதத்துக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் எவ்வளவு? எத்தனை மணி நேரம் வேதத்தோடு நாம் செலவழிக்கிறோம்? அநேக கிறிஸ்தவ இல்லங்களில் வேதம் காட்சி பொருளாகவே உள்ளது. இந்த வேதத்தை நீங்கள் மறந்தால் தேவன் உங்களை மறப்பார், உங்கள் பிள்ளைகளையும் மறப்பார். ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம், வேதம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்போம், தேவ சித்தம் செய்வோம். தானியேல் ஒரு ஜெப வீரன். தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலையிலும் தினமும் 3 வேளையும் விண்ணப்பம் செய்பவர். எதிரிகளின் சூழ்ச்சியினால் சிங்கக்கவியில் போடப்பட்ட போது தானியேல் தேவனுக்கு சமீபமாயிருந்து தப்புவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உண்மையாய் தேவனை ஆராதித்தார்கள். விக்கிரகத்தை வணங்க மறுத்த போது அக்னி சூளையில் போடப்பட்டார்கள். தேவன் அவர்களோடு உலாவி எந்த சேதமும் இன்றி அவர்களை காத்தார். தேசத்தின் ராஜா இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என சாட்சி பகிர்ந்தார். முழு இருதயத்தோடு உண்மையோடும் கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு அவர் அருகில் இருந்து பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், வேதத்தின்படி வாழ்வோம், தேவனிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கவும், உங்க வேதத்தை வாசிக்கவும், அதை கை கொண்டு வாழவும் எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஒருமுகப்படுத்த உதவியல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த உலக ஆசீர்வாதங்களை உடைய பாக்கியவானாக நான் இருக்க ஆசைப்படாமல் வேதத்துக்கு கீழ்ப்படியும் ஒரு பாக்கியவனாக இருக்க நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யும். அப்பா, எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் நண்பர்களிலும், எங்களை சார்ந்தவர்களிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும், அனுதினம் வேதம் வாசிக்கவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பொல்லாத மனிதரின் கண்களுக்கு சிறு பிள்ளைகள் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தின் தீமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஞானத்தை வாலிப பிள்ளைகளுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ, சாப, காம சிந்தனைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவி பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ அவர்களுக்கு கிருபை தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாவருக்கும் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவன் தாமே, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், சுகம், ஞாபக சக்தி தந்து சிறந்த முறையில் படிக்கவும் வேண்டிய கிருபைகளை தந்தரவும், அவர்களது கவனத்தை கெடுத்து விடாதபடி தேவரீர் அவர்களை காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நம்பிக்கை இழந்து காணப்படும் குடும்பங்களின் ஆறுதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் தேவரீர் சமாதானத்தால் அந்த குடும்பங்களை நிரப்பிடவும் என்றாடுகிறோம். கர்த்தாவே, தொழில், வியாபாரம், விவசாயம் செய்து வரும் அனைவரையும் தேவாதி தேவன் ஆசீர்வதித்து கைகளின் பலனை பெருகச் செய்யவும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம். பிரசவத்திற்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளை தேவரீர் உரிய காலத்தில் தாயும் சேயும் சுகபத்திரமாய் பிரித்து பாதுகாத்தரல வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சகோதரிகளுக்கு கர்த்தர் தாமே இரக்கம் செய்து அந்நாளை போல கலிகுறை செய்யுங்க. கர்த்தாவே, பல்வேறு விதிகளினால் தாக்கப்பட்டு விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்கள் கர்த்தருடைய தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் பாரத்துக்குள் மூழ்கி நிந்தை அவமானத்தோடு வாழுகிறவர்களை கர்த்தருடைய கரம் தொட்டு நிந்தையை நீக்கி கடனை தீர்ப்பதற்கான வாசலை திறந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை, துன்பத்தோடு வாழும் மக்களின் கண்ணீரின் ஜெபத்தை ஏற்று ஆறுதல் அடைய செய்திடவும் கர்த்தரின் தயையும் இரக்கமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதைப் பொருளுக்கு அடிமை பெற்றுள்ள மக்களின் விடுதலைக்காகவும் அதை மாணவர்கள் மத்தியில் விற்பவர்கள் மனம் திரும்பவும் கர்த்தரின் பலத்த கரம் இடைபெற ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனை ஆராதிக்கும் ஆராதனை ஸ்தலங்களுக்கு விரோதமாக வரும் சத்துருவின் போராட்டங்களுக்கு ஊழியர்கள் விலக்கி பாதுகாக்கப்படவும், ஊழியர்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும், சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்படவும் பெருகவும் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென்.